வணக்கம். வெல்கம் டு தமஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் ஸ்பெஷலாக நான் டெய்லி ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? இன்றைக்கி அவல் வச்சுட்டு ஒரு டிக்கி தான் செய்ய போகிறேன். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். அவலை முன்னாடியே ஊற வச்சுட்டு உருளைக்கிழங்கி நீங்கள் வேக வச்சு வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது கூட ஒரு கெச்சப்போ இல்லை மின்ட் சட்னியோ இருந்தால் போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம். ஒரு 4 to 5 சவுண்ட் விட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். நான் இன்றைக்கி ஒரு பவுலில் 3/4 கப் அவல் எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா சிகப்பு அவல் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுன்னா வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 4 to 5 முறை நல்லா அவலை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி முழுகிற அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க. இப்போ உருளைக்கிழங்கும் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இதை தோல் உரித்து நம்ம ஆற விட்டுட்டு தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவல் நல்லா ஊறி இருக்குது. இந்த ஊறின அவலை நான் இன்னொரு பவுலுக்கு இப்போ மாற்றிக்க போகிறேன். மாற்றிட்டு நல்லா கையில் மசிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா அவலையும் இன்னொரு பவுலுக்கு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி கையில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மசிஞ்சிரும். மசிஞ்சதுக்கப்புறமா இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டுட்டு அது கூட ஒரு கேரட்டை மட்டும் துருவி போட்டிருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. இப்போ வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதையும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா சேர்ற மாதிரி ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் காரம் ரொம்ப வேணாம், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரே 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் மட்டும் புழிஞ்சிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், அதனால் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பொட்டுக்கடலை மாவு வேணால் ஒரு கை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பிரெட் க்ரம்ஸ் இருந்தனால ஒரு 2 கை பிரெட் க்ரம்ஸு நல்லா போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்லெட் மாதிரி நல்லா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி மோல்டு இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு விரும்புகிற ஷேப்பில் நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம். நான் இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டேன். நான் செஞ்சுருக்க அளவு இன்றைக்கி ஒரு 24 டிக்கி வரும். இதுக்கு நீங்கள் ஒரு தோசை பேனை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பேன் காஞ்சதுக்கப்புறம் இதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துகிட்டு ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா செவந்து வரும். அந்த டைமில் நீங்கள் எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான், நம்மளோட அவலில் செஞ்ச டிக்கி ரெடி. ஒரே மாதிரி நம்ம அவலை எப்பயும் போல் தாளித்து கொடுக்காத இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்தா குழந்தைங்களும் ஹாப்பியாக இந்த சம்மரில் சாப்பிடுவாங்க. ரொம்பவும் நம்ம ஆயில்லையும் கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம ஷாலோ ஃப்ரை போட பண்ணி கொடுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு மின்ட்டு சட்னி வச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு டொமேட்டோ கெச்சப் போதும். கூடவே ஒரு பாலாத்தி கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் தமஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.